இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி நகரில் எரிபொருள் நிரப்பப்பட்டுக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது நபர் ஒருவர் உந்துருளியில் தொலைபேசியில் உரையாடியவாறு பிரசன்னமாகின்றார். பின்னர் தனது பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து எரிபொருள் நிரப்புவோரிடம் நீட்டுகின்றார். இதன் போதும் அவர் தொலைபேசியில் உரையாடியவாறே காணப்படுகின்றார். மேலும் எரிபொருள் நிரப்புவோரும் அது குறித்து அவரை எச்சரிக்காமல் எரிபொருள் நிரப்புகின்றார். இதன்போது திடீரென்று உந்துருளியின் எரிபொருள் தாங்கி தீப்பற்றி எரிய தொடங்குகின்றது. இதனை சற்றும் எதிர்பாராத இருவரும் அவ்விடத்தில் உந்துருளியையும் எரிபொருள் நிரப்பும் பம்பையையும் எறிந்துவிட்டு சிதறி ஓடுகின்றனர். எவ்வாறாயினும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஏனைய ஊழியர்கள் உடனடியாக விரைந்து செயற்பட்டு குறித்த தீயை அணைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் நிரப்பும் போது தொலைபேசியில் பேசக்கூடாது என்று ஏற்கனவே பல தரப்பினரும் எச்சரித்துள்ள நிலையில், குறித்த நபரும் எரிபொருள் நிரப்புவோரும் அலட்சியமாக காணப்பட்டமை பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்தும் செயல் என்று பலரும் தமது கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொலைபேசியில் உரையாடுவது வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள போதும் இலங்கை போன்ற நாடுகளில் அது கவனிப்பாரின்றியே காணப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பும் போது தொலைபேசி பேசினால் தீ பற்றுமா என்று கேள்வி எழுமாயின் ஆம் என்றே விடை அளிக்கப்படும். தொலைபேசி அழைப்பில் உள்ள நேரங்களில் வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மின்காந்த அலைகள் அவ்விடத்தில் செறிவாக காணப்படும். அதேபோல் பெட்ரோல் நிரப்பும் போது எரிபொருள் தாங்கியின் வாய் அருகே பெட்ரோலிய எரிவாயுவின் செறிவு அதிகமாக காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் தொலைபேசி அழைப்பின் மின்காந்த அலைகள் எரிவாயுவுடன் தாக்கமுற்று நெருப்பை ஏற்படுத்துகின்றன. இதனாலேயே எரிபொருள் நிரப்புகின்ற போது தொலைபேசி பேசக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.